நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுறேன். நண்பர்களே, இப்ப இந்த வீடியோ பதிவு ஒரு சிந்தனைக்கான வீடியோ தான். நம்ம யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக போடக்கூடிய ஒரு வீடியோ. இப்ப வரைக்கும் ஓட்டுநர் அப்படின்னால் சக மனிதர்கள் மத்தியில நமக்கான மரியாதை அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு கொரோனா காலத்துல அவ்வளவு தூரம் பாடுபட்ட நமக்கு சமுதாயத்துல ஒரு மரியாதை அப்படின்றது கிடையாது. ரீல்ஸ் வீடியோ போடுறாங்க பேஸ்புக்ல, அவ்வளவுதான். டிரைவர்ஸை பத்தி அது ஒரு ட்ரெண்டிங்கா கொண்டு வராங்க. இன்னைக்கு எந்த துறையில இருக்கிற நபரையும் யாரும் எடுத்த உடனே அடிக்க மாட்டாங்க. ஆனா ஓட்டுநர் அப்படின்னா முதல்ல நமக்கு அது யாராக இருக்கட்டும் அடி மட்டும்தான் முதல்ல மிஞ்சுறதே. இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல பாதிக்கப்பட்டுள்ள ஒரே இனம் ஒரே துறை அப்படின்னா அது ஓட்டுநர் மட்டும்தான். இதெல்லாம் ஏன் அப்படின்றத என்னைக்காவது எங்கேயாவது யாராவது யோசிச்சிருக்கமா? யோசிக்கிறதுக்கான நேரமே நமக்கு இல்ல. ஏன்னா அவ்வளவு சுமைகள் நம்ம தலையில இருக்கு. இதை யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைக்குது. என்ன வாய்ப்பு அப்படின்னா நம்மளோட ஓட்டு. அந்த ஓட்டை நாம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நாம யார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டலாம். நம்ம காட்டணுன்றதுக்காக இதை செய்யல. சமுதாயத்துல முதல்ல நமக்கு மரியாதைன்றது வேணும். நம்ம ஓட்டுநர் இனத்துக்குன்னு ஒரு நலத்திட்டங்கள் முழுமையாக இப்ப வரைக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டிட தொழிலாளியினுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு 3300 ரூபாய் கொடுக்கிற இதே அரசாங்கம் ஒரு ஓட்டுநரினுடைய பிள்ளையினுடைய படிப்பு செலவுக்கு 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு எங்க இருக்கு? யாரையும் நான் குறைச்சு பேசல. எல்லாரும் உழைக்கும் வர்க்கம் தான். 100% மரணத்தோடையே வாழக்கூடிய ஒரு இனம் ஓட்டுநர் இனம். அப்பேற்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கிற நலத்திட்டங்கள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஓட்டுநரும் சிந்திக்கணும். இவ்வளவு தூரம் நம்ம கீழே இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு நமக்குன்னு நிரந்தரமான ஒரு சம்பளம் இருக்கா? ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கு இவ்வளவுன்னு ஒரு சம்பளம் நிரந்தரம் இருக்கு. ஓட்டுநருக்கு மட்டும், அது ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, வேன் ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க யாரா இருக்கட்டும், நிரந்தரமான ஒரு சம்பளம் இருக்கா? ஒரு பிஎஃப் இஎஸ்ஐ அப்படிங்கிறது பிடிக்கிறதுக்கான இடம் இருக்கா? எங்கேயும் கிடையாது. எல்லா துறையிலையும் வச்சிருக்காங்க. ஏன் நமக்கு இல்ல? நாம அதை இப்ப வரைக்குமே யோசிக்கல. நம்ம யாருன்றது நம்ம இன்னும் காட்டவே இல்லை. நம்ம யாருன்றத மட்டும் காட்டுவோம் போதும். யாரும் நமக்கு எதிரியில, நம்ம யாருக்கும் எதிரியில. நம்மளுடைய பலம் என்னன்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு எலெக்ஷனை மட்டும் நீங்க சிந்திச்சு ஓட்டு போட்டா போதும். யாருக்கு போட போறீங்க? நம்ம ஓட்டுநர் இனத்துல இருக்கிற ஒவ்வொரு சங்கம் நடத்தக்கூடிய நபர்கள் சுயேட்சையாக இந்த எலெக்ஷன்ல 234 தொகுதியிலையும் சுயேட்சையா நிக்க போறாங்க. அவங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய வீட்டுல 10 ஓட்டு குறைஞ்சது இருக்கு. அந்த 10 பேரைய உங்க தொகுதியில நிக்கிற ஒவ்வொரு சுயேட்சை ஓட்டுநர்களுக்கும் வாக்களிக்க சொல்லுங்க. நம்மளுடைய பலம் என்னன்னு எல்லாருக்கும் நம்மளால காட்ட முடியும். நீங்க அதிகமா ஒரு சாதனை பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நிறைய இடத்துல ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பே நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா நம்ம குடும்பம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமியார், மாமனார், அப்பா, அம்மா, சித்தப்பன், பெரியப்பன், மாமே, மச்சனை, இவங்களை இந்த ஒரு தடவை எங்க ஓட்டுநர் அந்த தொகுதியில சுயேட்சையா நிக்கிறாரு, அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க. இதுல எந்த ஒரு நட்டமும் நமக்கு வரப்படுறதில்ல. நம்மளுடைய பலம் என்னன்றத அவங்களுக்கு காட்டுவோம். அப்பதான் நமக்கான மரியாதை, நமக்கான நலத்திட்டங்கள், நமக்கான கௌரவம் அப்படின்றது எல்லாமே உருவாகும். நம்மளுடைய பலத்தை காட்ட வேண்டிய இடத்துல இப்ப நாம இருக்கோம். அதுக்காகத்தான் ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சையா நம்ம ஓட்டுநர் இனம் தேர்தல் களத்தை இந்த வட்டம் நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களை நம்ம ஓட்டுநர்களுக்கு, சுயேட்சையா நிக்கிற ஓட்டுநர்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. போதும். நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, அது 2வது பிரச்சனை. ஆனா நம்மளுடைய பலத்தை காட்டினா மட்டும்தான் நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை. இந்த எடுத்த உடனே கை நீட்டுற அந்த இடத்தையாவது நம்மளால மாற்ற முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் சிந்திங்க. சிந்திச்சு நம்ம நண்பர்கள் உங்களுடைய மனசாட்சியை கேளுங்க. நான் சொல்றது சரியா தப்பான்னு தெரியா? சரின்னு பட்டுச்சுன்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள இந்த ஒரு எலெக்ஷன்ல நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு ஓட்டு போட சொல்லுங்க. போதும். நன்றி நண்பர்களே.